பாலியல் குற்றச்சாட்டிலே பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுகிற வாக்குமூலம் முக்கியமானது. அதுவும் மல்யுத்த வீராங்கனை, தனிப்பட்ட மனுஷி கிடையாது. மல்யுத்த வீராங்கனை, அவளுக்கு எவ்வளவு மனதிடம் இருக்கும், உடல் வலிமை இருக்கும். அவங்க பொது வெளியில எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதுன்னு கண்ணீரோடு அவங்க பேட்டி கொடுக்கும் போது, வாரிசு அரசியலை ஒழிப்பதற்காகவே வந்திருக்கிறோம் சொல்ற பாஜக அந்த எம்பிக்கு நான் சீட்டு கொடுக்கல, அவர் மகனுக்கு தான் கொடுத்தோங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வாரிசு அரசியல்ல வராதா? உதயநிதிக்கு மட்டும்தான் வாரிசு அரசியலா? பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய மகனுக்கு தான் நாங்கள் சீட்டு கொடுத்தோம்னு சொல்றாங்களே, இது என்ன வகையான கேவலம் நான் கேட்கிறேன். இந்த நாட்டினுடைய பொது நலனுக்காக தன்னுடைய உடம்பிலே துப்பாக்கி குண்டுகளை தாங்கி மரணம் அடைந்த இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி போன்றவர்கள் உயிர் தியாகம் பண்ணியிருக்கான். அவன் குடும்பத்திலிருந்து வரக்கூடாதுங்கிறான். வேற வாரிசு அரசியல் இவங்கெல்லாம் வரக்கூடாது, இளவரசரா நீங்கன்னு கேட்கிறான். இளவரசன் சொல்றாரு, சும்மா ரோட்ல சுத்தி மக்களோட மக்களா இருக்கிறாரு. ஏழை தாயின் மகன் அப்படின்னு சொல்றாரு. 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டை போட்டு பல லட்சம் ரூபாய்க்கு காலான திண்டு தனி விமானத்துல போயிட்டு இருக்காரு.